வணக்கம். ரீல்ஸ் மட்டும் போட்டால் போதுமா? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தாவேக அரசை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கடந்த 23ஆம் தேதி முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிலீஸ் ஆன நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க, எப்படியாவது இதை ஓட வைக்கணும் இல்லையா, கடைசி படம் தெறிக்க விடணும்லாம் பிளான் போட்டாங்க. அழுறது ஒரு பக்கம் என்ன ரீல்ஸில் போடுறது. ஆனால் படம் மிகப்பெரிய அளவிலான படுதோல்வி அடைந்திருக்கிறது. அவர்களுடைய எந்த திட்டமுமே கை கொடுக்கல தமிழ்நாட்டில். இப்போ இந்த நேரத்தில் 23ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. இப்போ சோழிங்கர் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுமதி என்று சொல்லக்கூடிய திரையரங்கில் இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கபில் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக செல்கிறார். சென்று விட்டு அவர் வெளியே வருகிறார். வழக்கமாக எல்லாரும் போய் கேட்பாங்க இல்லையா, படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன மனநிலையில் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை படம் பார்த்து ரொம்ப கோபத்தில் இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஊடகவியாளர் போயிட்டு அவர்கிட்ட மைக்கை நீட்டி, சார் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு அந்த பத்திரிகையாளர் மிரட்டப்படுகிறார். அவர் மீது வன்முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதை பெருமளவில் கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு அவர் மிரட்டப்படக்கூடிய, அதாவது இந்த எம்எல்ஏவினுடைய தம்பியெல்லாம் சேர்ந்து மிரட்டுகிற அந்த ஆடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்துருச்சு, இவர் அதை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நொடி வரையிலும் அந்த பத்திரிகையாளர்களுடைய தாக்குதலுக்கு காரணமாக இருந்த, இந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த எம்எல்ஏவின் மீதோ அந்த எம்எல்ஏவுக்கு உதவி செய்த நபர்களின் மீதோ ஒரு சிறு நடவடிக்கையும் எடுக்கலை. இது ஒரு கண்டனத்துக்குரியது என்று சொல்வதற்கு கூட தாவேகாவில் ஆள் இல்லாத சூழல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, அவர் பேசின வார்த்தைகளெல்லாம், நான் என்னென்னா, ஒரு எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு நாகரிகமாக பேசணும். ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஆடியோலாம் கேட்கும்போது உண்மையிலேங்க எப்படியெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, ஜெகதீஸ்வரி என்று சொல்லக்கூடிய இதே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், அவர் பேசின ஆடியோ நம்ம கேட்டோம். ஜட்டியோட உன்னை போட்டு இது பண்ணிவிடுவேன், கொலை பண்ணிவிடுவேங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கி ஆடியோ வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மாதிரி அநாகரீகமாக ஒரு சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கூட கொடுக்காம இந்த மாதிரி தொடர்ந்து அநாகரிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை குறைந்தபட்சம் தண்டிக்க வேண்டாங்க, ஒரு கண்டனமாவது பதிவு செய்யலாம் இல்லையா? அது கூட ஏன் இந்த தாவேக ஆட்சியில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது இவர்களுடைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கட்சி நிர்வாகிகளாக இருப்பவர்களின் மீதெல்லாம் வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. கடந்த கால ஆட்சியிலெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் கட்சிக்காரங்க அதை செய்வாங்களான்னா குறைவு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றவும் பெரும்பாலான ஆட்கள் யாருன்னா இந்த கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்க. பேசி இந்த பாருங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள், அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் மற்ற கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் இதற்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் நடக்குது. இல்லை, உண்மையில் இன்னொரு பக்கம் ஏராளமான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்படுகிறது என்பதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் காவல்துறையினர் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு பல கட்சி தலைவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அது மட்டுமா, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய 151 மருத்துவ இடங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசிடம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே வண்ணாரப்பேட்டை, ஆர்கே நகர் மாதிரியான சென்னையினுடைய பல இடங்களில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். என்ன சூடுங்க உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு, வயதானவர்களை வைத்துக்கொண்டு, ஃபேன் கூட இல்லாமல் சென்னை மாதிரியான ஒரு இடத்துல வாழ்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்போ தாவேகாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இப்போ எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இப்போ அந்த மின்வெட்டை 2 மாதத்துக்கு 3 மாதம் ஆக போது இன்னமும் சரி செய்ய முடியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 3 மாதங்களாக இவ்வளோ பெரிய மின்வெட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் பூரணமாக அதை சரி செய்ய முடியாத இடத்துல தாவேகா இருக்குது. இது மட்டுமா, விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு காவல் நிலைய மரணங்கள் எத்தனை நிகழ்ந்திருக்கிறது?
பழனி முருகன் கோவிலில் 100 கோடி நிலம் மோசடி நடந்திருக்கு. நீட்டுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில், அதாவது நீட்டே தடை செய்ய வேண்டும் என்று முழங்கிய மண் இது. அந்த மண்ணில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இடதுசாரி சிபிஐ சிபிஐஎம் 2 கட்சிகளுடைய மாணவர் அமைப்பினர் தான் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களை காவல்துறை கையாண்ட விதம் நம்ம அதை பார்த்தோம். காவிரி பிரச்சனை இல்லையா, எல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமாக அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை எப்படி இவர் கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களிடம் கொண்டு போய் இந்த ஆட்சியை கொடுத்துட்டோமோ அப்படின்னு மக்கள் இன்றைக்கு புலம்பக்கூடிய இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நான் என்ன கேட்குறேன்னா, மற்ற ஆட்சிகள் எல்லாம் குறைந்தபட்சம் தவறு செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால், அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டால் அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இங்கே அது கூட நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 151 மருத்துவ இடங்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய மருத்துவ இடங்கள் போய் சொன்ன போது கத்திப்பாராவில் மேலே இருந்து ஒரு ரீல், அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு முதல்வன் பட பாணியில் ஒரு ரீல், இப்படி ரீல்களாக போட்டு விடுறது. ரீல்களால் ஏதாவது பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண முடியுமா? இது நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்குறேன். ரீல்னால் என்ன நடத்துகிறோம்? எதுவுமே நடக்காது இல்லையா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லாவே தெரியும் சார், நீங்க அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் போடுங்க. அவர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தகவல் அடிப்படை கிரைம் கொடுங்க, செக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அவர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி நீங்க ஆல்டர்னேட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி என்ன சொல்றீங்க, காப்பாற்ற நினைக்காதீங்க. எம்எல்ஏ கூட ஒருத்தர் தம்பின்னு ஒருத்தங்கிறான், அவன் தம்பி எம்எல்ஏ வேணா யார் மேல கை வச்ச போட்டு ரிப்போர்ட் மேல கை வச்சா நீங்க வந்துட்டீங்க சார். நாளைக்கு உங்க மேல கை வச்சா மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.